الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم كل معروف صدقة رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. உன்னதமான அவனுடைய மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போல நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கு ஆயுட்காலத்தை நிர்ணயித்து சொல்லி இருக்கிறார்கள். 60க்கும் 70 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை தான் இந்த உம்மத்தினுடைய வாழ்க்கை என்று எங்களுடைய ஹயாத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். மிஞ்சி போனால் 1-2
60ஐயும் 70ஐயும் 80ஐயும் தாண்டலாம். அது சராசரியான ஆயுட்காலம் 60க்கும் 70 வருடத்துக்கு இடைப்பட்டதுதான் இந்த கைர் உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய ஆயுட்காலத்தை எங்களுக்கு நிர்ணயித்து சொல்லி இருக்கிறார்கள். அது உண்மைதான் என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய ஹபீபாகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு எங்களுக்கு அல்லாஹ் உறுதிப்படுத்தி இருக்கிறான். 63 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அதில் 23 ஆண்டுகள் நபியாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகம் என்பது ஒரு நாள் எங்களை கைவிட்டு விடும். இந்த உலகத்தில் இருக்கின்ற சொத்துக்களும் செல்வங்களும் எங்களை விட்டும் நீங்கிவிடும். ஆனால் நாம் எந்த ஒன்றையும் பிரிவதற்கோ எங்களை விட்டு நகன்று செல்லுவதற்கோ நாம் விரும்ப மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் 2 விடயங்களை விரும்புகிறான், 2 விடயங்களை வெறுக்கின்றான் என்று சொன்னார்கள். மனிதன் விரும்பக்கூடிய 2 விடயங்களாவன, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். கையில இருக்கின்ற சொத்துக்களும் செல்வங்களும் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று விரும்புகிறான். மனிதன் வெறுக்கின்ற 2 விடயங்கள், ஹயாத்து குறைவதை மனிதன் வெறுக்கிறான், மௌத்தாகுவதை மனிதன் வெறுக்கிறான். கையில் உள்ள சொத்துக்களும் செல்வங்களும் குறைவதை மனிதன் வெறுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதன் விரும்புகின்ற அளவுக்கு இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால், இந்த உலகத்தில் நம் முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள், எம்மை விட பணக்காரர்கள், செல்வத்தால் செழிப்பால் செல்வாக்கினால் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அணுவணுவாக அனுபவித்த நம் முன்னோர்களான நல்லோர்கள் இந்த உலகத்தில் நீண்ட காலம் விரும்பியவாறு வாழ்ந்திருப்பார்கள். அல்லாஹ் யாருக்கும் அந்த ஹயாத்தை கொடுக்கவில்லை. என்றோ ஒரு நாள் எங்களுடைய முடிவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இன்றைய காலம் என்பது திடீர் மரணங்களின் மூலமாக சமூகத்தை ஒரு அவல நிலைக்கு உட்படுத்தி இருக்கின்ற நிலையை நாங்கள் சமூகத்தில் அதிகமாக பார்க்கின்றோம். இளவயது மரணங்கள் அதிகரித்து போய்விட்டன. படிக்கின்ற மாணவர்கள் ஜனாசா செய்தியோடு எம்முடைய காதுக்கு வந்து சேருகின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உழைக்க வேண்டிய வயது, சாதிக்க வேண்டிய வயதுடையவர்கள், இளவயதுடையவர்கள் 28லும் 38லும் 40லும் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முடிவை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கின்றான் என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. எங்களை விட்டு பிரிந்து மண்ணறையை நோக்கி செல்லுகின்றவர்கள் எங்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்னை அழைத்து விட்டான், உங்களுக்கு இன்னும் வாழக்கூடிய ஆயுள் அல்லாஹ் தந்திருக்கிறான், கரெக்டாக முறையாக வாழ்ந்து கொள், நினைத்தபடி வாழாதே, அல்லாஹ்வை மறந்து விடாதே, குடும்பத்தோடு நல்ல உறவை பணி வளர்த்துக்கொள். ஒரு நாள் வருகிற போது, ஜனாசாவுடைய செய்தி என்னுடைய வீட்டுக்கு வருகிற போது, என்னுடைய மனைவி மக்கள் எனக்காக அழுவதைப் போல என்னோடு தொழுதவர்கள் எனக்காக அழ வேண்டும். என்னுடைய மரண செய்தி என்னுடைய மஹல்லாவுக்கு அறிவிக்கப்படுகிற போது என்னுடைய அண்டை அயல் வீட்டுக்காரர்கள் என்னுடைய இழப்பினால் அழ வேண்டும். அப்படியான ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நீ மரணித்து விடு. எந்த ஓர் ஜனாசாவிலே 100 மனிதர்கள் கலந்து கொள்கின்றார்களோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஜனாசா தொழுகைக்காக வைக்கப்படுகிற போது மக்களுடைய எண்ணிக்கை கூட அந்த ஜனாசாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது என்று சொன்னார்கள். என்றால் எங்களுடைய ஜனாசா சந்தூக்கிலே வைக்கப்படுகிற போது குறைந்தது 100 மக்களாவது என்னுடைய ஜனாசாவுடைய தொழுகையிலே கலந்து கொண்டு அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நீ இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று சஃபிலே நின்று 100 மக்கள் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்க படுவதற்காக பிழை பொறுக்க தேடுகிறார்களே. ஆனால் அந்த 100 மனிதர்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து அவனுக்கு சுவனபாக்கியத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதல்ல கேள்வி, மரணிக்கிற போது எத்தனை பல மக்களை சம்பாதித்து விட்டு நாம் மரணத்தை செல்லுகின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய பிறப்பு ஒரு நிகழ்வாக இருக்கலாம்,
எங்களுடைய பிறப்பு ஒரு நிகழ்வாக இருக்கலாம், எங்களுடைய மரணம் ஒரு சரித்திரமாக மாற வேண்டும் இந்த சமுதாயத்தினருக்கு. நம் முன்னால் வாழ்ந்த நம் முன்னோர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். தங்களுக்காக தனக்காக வாழவில்லை, தன் சமூகம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக பிறர் நலம் பேணக்கூடியவர்களாக வாழ்ந்ததன் காரணமாக 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன் அவர்கள் மரணித்து மண்ணறைக்கு சென்று இன்றும் கூட இன்றைய சமுதாயம் மரணித்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த மனிதர்கள் தங்களுக்காக வாழவில்லை, இந்த சமூகத்தினருக்காக வாழ்ந்துவிட்டு சென்றதன் காரணமாக அவர்கள் மரணித்தாலும் கூட மக்கள் மனங்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் என்பது அப்படித்தான். ஹயாத்து துனியா என்பது எல்லாவற்றை கொண்டும் எல்லா நேரங்களிலும் எங்களை ஏமாற்றக்கூடியதாகவே அல்லாஹ் அலங்காரமாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எதை பார்த்தாலும் மனிதனுக்கு ஆசை வரக்கூடிய ஒன்றாக அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். வீதியிலே செல்லுகிற போது உயர்ந்த ஒரு கட்டிடத்தை பார்க்கிற போது ஆசை வருகிற, இந்த கட்டிடத்தை போல எனக்கு ஒரு வீடு வேண்டும். ஆடம்பரமான வாகனத்திலே செல்லுகின்ற மனிதனை பார்க்கிற போது அந்த வாகனத்தில் எனக்கு ஒரு ஆசை வருகிறது. சொத்துக்களோடு செல்வங்களோடு வாழ்கிற போது அதை பார்க்கிற போது எனக்கு ஒரு ஆசை வருகிறது. அந்த ஆசை பேராசையாக மாறுகிறது. அதற்காக பொறாமை பட்டுப்பட்டே என்னுடைய ஈமானை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உள்ளதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்று யாருடைய மனம் திருப்தி கொள்கிறதோ அவன்தான் பெரிய சீமான், செல்வந்தன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைத்தான் அல்லாஹ்வும் சொல்லி காட்டினான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். பிள்ளைகளையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் மனிதன் இன்னும் அதிகமாக வேண்டும் என்று விரும்புவதிலேயே அவனுடைய ஆசை பேராசையாக இருக்கிறது. அதற்கு ஒரு முடிவு கிடையாது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அந்த மனிதனை கபருக்குள் கொண்டு போய்த்து வைக்கின்ற வரைக்கும் அந்த பேராசைக்கு முடிவே இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த சமுதாயத்தினர் எங்களை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் மனங்கவர இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். மக்களுடைய உள்ளத்தில் எங்களுக்கான ஒரு இடத்தை நாம் வைத்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் மறுமையை நோக்கி நம்முடைய பயணத்தை நாம் ஆரம்பிப்போமையாக இருந்தால் ஒரு நாள் பொழுது சஃபிலே நம்மை காணாத மக்கள் தேடுவார்கள். வளமையாக 5 நேர தொழுகைக்காக சஃபிலே என்னோடு சுஜூது செய்தவர்கள், என்னோடு ருக்கூ செய்தவர்கள், 5 தொழுகைகளில் பள்ளிகளில் கண்ட மக்களை காணவில்லையே என்று ஒரு நாள் வளமையாக வந்த எம்மை மக்கள் காணவில்லை என்றால் அவருக்கு சுகமில்லை, நோயாளியாக இருக்கிறார் என்ற செய்தியை கேட்டால் எங்களுடைய குடும்பத்தார்கள் எப்படியெல்லாம் எங்களுக்கு துஆ செய்வார்களோ அப்படி ஊர் மக்கள் யாரோ 4 பேர் நமக்காக துஆ செய்வார்கள். அந்த அளவுக்கு இந்த உலக வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா தபாகது, நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் மற்றவரை பார்த்து கோபப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். வலா தஹாசது, அவனிடத்தில் இருக்கின்ற ஒன்று என்னிடத்திலேயே இல்லையே என்று அவனிடத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற சொத்துக்களையும் செல்வங்களையும் அறிவையும் செல்வாக்கையும் அழகையும் பார்த்து நீ பொறாமைப்படாதே என்று சொன்னார்கள். வலா ததாபரு, ஒரு முஸ்லிமை காணுகிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, நேருக்கு நேராக முகத்தை பார்த்து சலாம் சொல், புன்முறுவலோடு அவனை நீ எதிர்கொள் என்று சொன்னார்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், ஒருவர் மற்றவரோடு சகோதரத்துவ வாஞ்சையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கைருன் நாஸி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களில் சிறந்தவர் யார்? அவர் தனக்காக மாத்திரம் வாழாமல் பிறருடைய நலத்திற்காக யாரெல்லாம் வாழ்ந்துவிட்டு மரணிக்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஹப்புன் நாஸி இலல்லாஹி தஆலா அன்ஃபஉஹும் லின்னாஸ், அல்லாஹ் சில மனிதர்களை விரும்புகின்றான். அந்த மனிதர்கள் யார் தெரியும்? அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய மக்களுக்கு யாரெல்லாம் பயனுள்ளவர்களாக வாழ்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விடயங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவியாக ஒத்தாசையாக இருந்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், சமூகத்தையும் குடும்பத்தையும் பிரிக்கின்ற விவகாரங்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி ஒத்தாசையாக இருந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சமூக ஒற்றுமை அல்லாஹ் வலியுறுத்துகிறான்.
இந்த நாட்டினுடைய உரிமையை பெற்றுத்தந்து சென்ற நம்முடைய மூதாதையர்கள் இந்த நாட்டிலே நாம் நிம்மதியாக வாழ்வதற்கான பல உரிமைகளை அன்றைய காலத்திலே சுதந்திர இலங்கையை நாம் பெற்றெடுக்கிற போது நம்முடைய நாட்டு முஸ்லீம்கள் நிம்மதியாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை பல உரிமைகளை நமக்கு பெற்றுத்தந்து சென்று விட்டார்கள். இன்று அவர்கள் நிம்மதியாக மன்னரை வாழ்க்கையில் இருக்கிறார்கள். அவர்கள் தந்த அந்த சுதந்திரத்தை நாம் நுகர்ந்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் நமக்காக வாழ வந்த சமுதாயம் அல்ல, மற்றவன் என்னை விட நன்றாக வாழ வேண்டும் என்ற பிறர் நலம் பேணக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வந்தவர்கள். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. பசித்த ஒரு அடியானுக்கு நீங்கள் உணவளியுங்கள், அல்லாஹ் உனக்கு உணவளிப்பான். கஷ்டப்படுகிற ஒரு சகோதரனுக்கு அவனுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக உதவிகள் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் வலியிலும் கடன் சுமையிலும் சில மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா, அவர்களுடைய கஷ்டத்திலே நீங்கள் இன்பம் காணாதீர்கள், அவனை பார்த்து நீங்கள் சிரிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றவனுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் வலியையும் பார்த்து நாம் சந்தோஷம் அடையக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த சோதனையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்களேயானால் அவனுடைய சோதனையையும் கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கிவிட்டு அந்த சோதனை அல்லாஹ் உனக்கு தந்து அல்லாஹ் சோதிப்பதற்கு அல்லாஹ் தயாராகுவான், போதுமானவன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா. யா அல்லாஹ், சோதனைகள் எனக்கு வருவதிலிருந்தும் நான் உன்னுடைய சோதனைகளை முகம் கொடுத்து கஷ்டப்பட்டு நான் ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ளுகின்ற நிலையிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்குமாறு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹதில் பலா. இரண்டாவது, வதரகி ஷகா, மூதேவித்தனம் எனக்கு வருவதிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஷமாத்தத்தில் அஅதா, என்னுடைய விரோதிகள் நான் எப்போது வீழ்வேன் என்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய அயல் வீட்டுக்காரர்களும் என்னோடு ஒன்றாக பழகியவர்களும் என்னோடு ஒன்றாக வியாபாரம் செய்தவர்களும் நன்றாக சிரித்து பழகுகிறார்கள். நான் எப்போது வீழ்வேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் எப்போது நஷ்டமடைவேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய கைகளிலே நான் வைத்திருக்கிற சொத்துக்களையும் செல்வங்களையும் எல்லாவற்றையும் இழந்து நான் எப்போது நடுத்தருவுக்கு வருவேன் என்று என்னுடைய எதிரிகள், என்னுடைய விரோதிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய விரோதிகள் கைகட்டி பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விடாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொன்னார்கள். சூஇல் கதா, கெட்ட மௌத் வருவதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கைருன் நாஸ், மனிதர்களில் சிறந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதென்றால் என்ன? யார் எம்மின் மூலமாக பயன் பெற்று இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய மனதிலே எங்களுக்கான ஓர் இடம் இருக்கும். அருமை தோழர்களான சஹாபாக்கள் மக்காவில் வாழ்ந்தவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் சென்ற மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். அந்த ஹிஜ்ரத் சென்ற 1446 ஆண்டுகள் ஆகிவிட்டன. மக்காவிலிருந்து முஹாஜிரீன்களான சஹாபாக்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது மதீனாவில் இருந்த குடிநீர் அவர்களுக்கு இன்பமாக இல்லை, ருசியாக இல்லை. அருமை தோழர்களான சஹாபாக்கள் நபிகளிடத்திலே வருகிறார்கள். நபியே நாயகமே, மதீனாவிலே நாங்கள் குடிக்கின்ற நீர் எங்களுக்கு இன்பமாக ருசியாக இல்லை. முறையிடுகிறார்கள். ஒரே ஒரு கிணற்று நீர் மாத்திரமே ருசியாகவும் மருதமாகவும் இருக்கிறது. அந்த குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு சற்று சிரமமாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு யகூதி மதத்தை சார்ந்தவனுடைய கிணறு. அதிலிருந்து முஸ்லிம்களாகிய நாம் தண்ணீர் எடுக்கிற போது அவன் முஸ்லிம்களாகிய எங்களிடத்திலே பணம் அறவிட ஆரம்பிக்கின்றான். பணம் கொடுத்து குடிநீரை வாங்குவதற்கு வசதி வாய்ப்புகள் எங்களிடத்தில் இல்லையே நபியே நாயகமே என்று தங்கள் நிலையை சஹாபாக்கள் நபிகளிடத்திலே வந்து சொன்ன போது
அருமை தோழர்களான சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கிணற்றினுடைய பெயர் பி'r ருமா. அந்த பி'r ருமாவை வாங்கி யார் மக்களுக்கு பயனளிக்க கூடிய விதத்திலே அதனை வாங்கி முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல மக்களுக்கு அதனை அன்பளிப்பு செய்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு சுவர்க்கத்தையே கூலியாக கொடுப்பான் என்று சொன்னபோது அந்த சஃபையில இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். நபியே நாயகமே, அந்த கிணற்றை நான் வாங்குகிறேன், மக்களுக்கு வாங்கி நான் அன்பளிப்பு செய்கிறேன் என்று எழுந்தார்கள். நேராக சென்றார்கள். அந்த கிணத்தினுடைய உரிமையாளரிடத்தில் சென்று கேட்டார்கள், இந்த கிணற்றை விற்பாயா என்று கேட்டார்கள். அவன் சொன்னான், 20,000 திர்ஹங்கள் தந்தால் நான் விற்பேன் என்று சொன்னார். கொஞ்சம் கூட குறைக்கவில்லை, கொடுத்தார்கள், அள்ளி கொடுத்தார்கள். அந்த கிணற்றை வாங்கினார்கள். முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முழு மதீனாவில் வாழ்ந்த அனைத்து உயிரினங்களுக்கும், பறவைகளுக்கும், பட்சிகளுக்கும், மக்களுக்குமாக அந்த கிணற்றை வாங்கி வக்ஃப் செய்தார்கள். 1400 ஆண்டுகளாகிவிட்டன. அதை வாங்கி மக்கள் பயன்பாட்டிற்காக கொடுத்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணித்து போனார்கள். சமூகத்தினருக்காக, மக்கள் பயன்பாட்டுக்காக வாங்கி கொடுத்த கிணறு மரணிக்கவில்லை. அது இன்றும் அதனுடைய மருதமான நீரை நீரூற்றாக பீரிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. மதீனத்துடைய மண்ணுக்கு செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் குடிக்கிறார்கள், குளிக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மரங்களுக்கும் ஈத்த மரங்களுக்கும் அது தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறது. பறவைகளும் பட்சிகளும் மிருகங்களும் குடித்து மகிழ்கின்றன. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம்முடைய மௌத் வருவதற்கு முன்னால் இப்படியான ஏதாவது ஒன்றை நாம் நற்காரியமாக சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வகையிலே நாம் செய்துவிட்டு செல்வோமையாக இருந்தால் அந்த மக்களுடைய மனங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒரு நாள் பொழுது நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சமூகத்தை, நல்ல மக்களை இந்த பூமியிலே நாம் விட்டு செல்லுவோம். நம்மின் மூலமாக யார் பயன்பெறுகிறார்களோ, நாம் ஒரு நாள் நோயாளியாக படுத்துறங்கிக் கொண்டிருக்கிற போது நம்மின் மூலமாக பயன்பெற்ற 4 பேர் எங்கோ ஒரு மூலையிலே நமக்காக துஆ செய்யக்கூடிய, கையேந்தக்கூடிய மக்களை இந்த சமூகத்திலே நாம் விட்டு செல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொத்துக்களையும் செல்வங்களையும் எல்லோருக்கும் கொடுப்பது கிடையாது. கொடுத்த மக்கள் அதை சரியாக, கரெக்டாக, முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மக்களுக்காக பயன்பெற்று கொண்ட, மக்களுக்காக உழைத்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் பேசப்படுகிற அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை உயிரோட்டம் உள்ளதாக்கி வைத்திருக்கின்றான். ரமதான் அல்லாத காலத்திலே மஸ்ஜிது நபவியிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒன்றாக கூடியிருக்கின்ற போது 4 கேள்விகளை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். அந்த 4 கேள்விகளில் முதலாவது என்ன தெரியுமா? மன் அஸ்பஹல் யௌம், இன்றைய நாளில் யார் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ரமலான் அல்லாத காலம், எல்லா சஹாபாக்களும் பள்ளியிலே ஒன்றாக குழுமி இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களிடத்திலே பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இன்றைய நாள் யார் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள்? அனசாயிம், நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இரண்டாவதாக கேட்கிறார்கள், மன் ஆத மின்கும் மரீதன், இன்றைய நாளிலே ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்று அவருக்கு ஆறுதல் சொல்லி துஆ செய்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஆன நபியே நாயகமே, நான் இன்று ஒரு நோயாளி இடத்திலே சென்றேன், நலம் விசாரித்தேன், ஆறுதல் சொன்னேன், அவருக்காக துஆ செய்தேன் என்று இரண்டாவது கேள்விக்கும் அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பதில் சொன்னார்கள். மூன்றாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் ஷஹித மின்குமுல் யௌம ஜனாஸா, இன்று ஜனாஸாவிலே கலந்து, ஜனாஸா தொழுகையிலும் கலந்து, ஜனாஸா நல்லடக்கத்திலும் ஈடுபட்டவர் யார் உங்களிலே என்று கேட்டபோது அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் ஒரு ஜனாஸா தொழுகையிலே கலந்து கொண்டேன், நல்லடக்கத்திலும் ஈடுபட்டேன் நபியே நாயகமே என்று 3 கேள்விகளுக்கு பதில் சொன்னார்கள். நான்காவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் அத்அமல் யௌம மிஸ்கீனன், ஒரு ஏழைக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு இன்று உணவளித்தவர் யார் என்று கேட்டபோது கால அன, அதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே,
நான் இன்று ஒரு ஏழைக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு நான் உணவளித்திருக்கிறேன் என்று சொன்னபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய நெஞ்சகத்தோடு கட்டி அணைத்தார்கள், மார்பிலே முத்தமிட்டார்கள், கையை பிடித்தார்கள், சொன்னார்கள், இந்த 4 குணங்களும் பண்புகளும் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தனக்காக வாழவில்லை, தன் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர். இவருடைய ஈமானை ஒரு தட்டிலும் உலக முஸ்லீம்களுடைய ஈமானை மறுதட்டிலும் வைத்தால் இந்த அபூபக்கருடைய ஈமான் பாரத்தினால் வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இவருடைய ஈமானுக்கு ஈடாக இணையாக யாருடைய ஈமானையும் சேர்க்க முடியாது என்று தன் தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது. தனக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல, தன் குடும்பத்திற்காக வாழ்ந்தவர்கள், தன் சமூகத்தினருக்காக வாழ்ந்தவர்கள். நோன்பு நோட்பது என்பது அது தனக்காக. ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது, என் மனைவிக்கு நோய் வந்தால் எனக்கு உடல் வலிக்கிறது, என் பிள்ளைகள் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிறவர்கள், பாடசாலைக்கு மதரசாவுக்கு சென்று வருகின்றவர்கள் நோயினால் படுத்துக் கொண்டிருக்கிற போது என்னுடைய உடல் மாத்திரமல்ல, என்னுடைய இதயமே துடித்துக் கொண்டிருக்கிறது. அயல் வீட்டுக்காரர்களுடைய மஹல்லாவாசியில் ஒரு நாள் அல்ல, ஒரு கிழமை அல்ல, மாத கணக்கில் வீடும் வாடுமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய காதுக்கு கேட்டும் நாங்கள் குறுக்க செவிடர்கள், கண்ணால் பார்த்தும் குருடர்களாக, அது எனக்கு இல்லையே யாருக்கோ என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மக்கள் மனம் கவருவதற்கான வாழ்க்கையினுடைய வழிமுறைகளா? நாளை ஒரு நாள் இந்த நோயையும் வருத்தத்தையும் நொம்பலங்களையும் கஷ்டங்களையும் அல்லாஹ் எனக்கு தந்து அல்லாஹ் என்னை சோதிக்க மாட்டானா? நான் எப்படி மற்றவர்களோடு வாழ்கிறேனோ அப்படித்தான் மற்றவர்கள் எங்களோடு வாழ்வதற்கு அல்லாஹ் சாட்டி வைப்பான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு காலை நேரத்திலே செல்லுங்கள். 70,000 மலக்குமார்கள் நோய் விசாரிக்க சென்றவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று சொன்னார்கள். நோயாளிக்கு அருகாமையில் சென்று அவருக்கு ஆறுதல் சொல்லுங்கள். சுவர்க்கத்தினுடைய பழம் தருகின்ற மரத்துக்கு கீழால் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற நேரம் என்று சொன்னார்கள். ஒரு நோயாளிக்கு அருகாமையில் சென்று எங்களுடைய நேரத்தை கழிப்பது என்று சொன்னார்கள். நோயாளியை பார்க்க சென்றால் அந்த நோயாளிக்காக துஆ செய்யுங்கள். லா பஅஸ தஹூருன், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வந்திருக்கிற நோயை அல்லாஹ் சுகமாக்குவான் என்று ஆறுதல் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு வாலிபன் நபிகளாருடைய ஊழியனாக கடமை புரிந்து கொண்டிருந்தான். சில நாட்களாக அவன் நபிகளாரிடத்திலே வரவில்லை. அவனுடைய நிலை பெற்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள். தோழர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவனுடைய வீடு மதீனாவின் எல்லையிலே இருக்கிறது, உங்களுடைய வீட்டுக்கு வந்து செல்வதற்கு அவனுடைய உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கடிந்து பேசினார்கள். அவனுக்கு சுகமில்லை என்றால் ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று கேட்டார்கள். சில சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மதீனாவின் எல்லையிலே இருக்கின்ற அவனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். தனக்கு வேலை செய்கின்ற ஒரு ஊழியனை நலம் விசாரிப்பதற்கு செல்லுகிறார்கள். அவன் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த, ஒரு யூத மதத்தை சார்ந்தவன். அவனுடைய தலைமாட்டுக்கு அருகாமையிலே போனார்கள். அந்த யூத மதத்தை சார்ந்த வாலிபன் நபிகளாரை கண்டவுடன் எழுந்து உட்காருவதற்கு மரியாதை நிமித்தமாக முயற்சிக்கிறான். ஆனால் அவனால் எழுந்து கொள்ள முடியவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் சென்றார்கள். அவனுக்கு அருகாமையில் உட்கார்ந்தார்கள். அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள், யா ஃபுலான் அஸ்லிம், வாலிபனே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளேன் என்று சொன்ன போது அந்த வாலிபன் பக்கத்தில் இந்த தகப்பனுடைய முகத்தை பார்த்த போது தகப்பன் கண் சாடையினால் சொன்னார், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய கையை பிடித்தார்கள், ஷஹாதா கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அவனுடைய நோய் குணமாகுவதற்காக அவனுடைய நெற்றியிலே கையை வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஅஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா 7 தடவைகள் ஓதி அவனுக்கு சுகம் வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். சில நாட்கள் கழித்து அந்த வாலிபன்
ஒரு முஸ்லிமான நிலையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு நலம் பெற்று வந்து நபிகளாருக்கு பின்னால் ஒரு முஸ்லிமாக தொழுது கொண்டிருக்கிற செய்தியை காட்சியை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானை பார்த்து அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. ஒரு யஹூதியாக இருந்தவன் காஃபிரான நிலையிலே மரணிக்க போனவனை நரகத்தை விட்டும் யா அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தாயே அல்ஹம்துலில்லாஹ் என்று துஆ செய்தார்கள். மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய நலத்திலும் மற்றவர்களுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் நோயிலும் வருத்தத்திலும் பங்கெடுக்கிற போது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹ் தருகின்ற பாக்கியங்கள் இவைகள். ஜனாசாவுடைய வீட்டை பொறுத்தவரை எங்களுடைய குடும்பத்தாரை மாத்திரம் நாங்கள் அனுசரிப்பதல்ல. வெறுமனே ஜனாசாவுடைய வீட்டுக்கு செல்வதால் மாத்திரம் அந்த ஜனாசாவுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜனாசாவிலே 2 விதமான அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, ஜனாசா தொழுகையிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஜனாசாவுக்கு நாங்கள் செய்கின்ற கடமை. வெறுமனே ஜனாசா செய்தியை கேட்டால் வீட்டுக்கு செல்வதும் உறவினர்களோடு வந்திருக்கின்றவர்களோடு கதைத்து விட்டு வருவதல்ல. அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 2. ஒன்று, அந்த ஜனாசா தொழுகையிலே முழுமையாக பங்கெடுத்து அந்த ஜனாசா தொழுகையிலே கலந்து அந்த ஜனாசாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக துஆ செய்ய வேண்டும். இது முதலாவது கடமை. 2வது கடமை, அந்த ஜனாசாவுடைய நல்லடக்கத்திலே நாம் மண்ணறை வரைக்கும் சென்று அந்த ஜனாசாவுடைய நல்லடக்கத்திலும் நாங்கள் ஈடுபட வேண்டும். மதீனத்துடைய மண்ணை அழகுபடுத்தி அலங்கரிக்க கூடிய ஒரு மலை இருக்கிறது. அதுதான் உஹதுடைய மலை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்கிறார், ஒரு கீராத் உஹதுடைய மலை நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். கபரடி வரைக்கும் சென்று நல்லடக்கத்திலும் யார் ஈடுபடுகிறாரோ 2 உஹது மலை அளவு நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நன்மைகளை எல்லாம் எம்மில் எத்தனையோ பல மக்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் நாளாந்தம். அடுத்த ஒன்றுதான், மக்கள் மனம் கவருவதற்கான வழிமுறைகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், மிஸ்கீன்களுக்கு உதவிகள் பல புரியுங்கள். ஒரு மிஸ்கீனையாவது அரவணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு யதீமுக்காவது தந்தையை இழந்த ஒரு பிள்ளைக்கு உணவளிக்கின்ற, அவனுடைய பாடசாலைக்கு அல்லது ஒரு மதரசாவுக்கு ஏதாவது செலவழிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மக்களுக்கு யார் உதவி செய்கின்றார் அவருடைய ஆயுளை கூட அல்லாஹ் நீளமாக்கி வைப்பான். ஏனென்றால் இந்த மக்களுக்கு இவர் உதவி செய்து கொண்டிருப்பதன் காரணமாக வருகின்ற ஆபத்துக்கள், முசீபத்துகள், நோய்களிலிருந்து அல்லாஹ் இவரை பாதுகாப்பான். ஒரு நாள் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிலே உட்கார்ந்திருந்து துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய துஆ எந்த அளவுக்கு ஆழம் உள்ளதாக இருக்கும், எந்த அளவுக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும், எவ்வளவு ஒரு பேணுதலான துஆவாக இருக்கும். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சஹாபி, நபியே நாயகமே, உங்களுடைய துஆவினுடைய உயிரோட்டம் தான் என்ன? நானும் துஆ கேட்கிறேன். ஒரு துளி கண்ணீரில் இருந்து கண்ணால் ஒரு துளி கண்ணீர் வடியதில்லை என்று தன் நிலையை சொன்னார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்ட கல்பு கலங்கி கண்களால் ஒரு துளி கண்ணீர் வடிய வேண்டும் என்றால் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிற போது, யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ஹய்யு யா கய்யூம் என்று உள்ளம் உருகி கண்ணால கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் நீ துஆ கேட்க வேண்டும் என்றால் உன்னுடைய கல்பை அல்லாஹ் கரைத்து இரக்கமுள்ள மென்மையான உள்ளமாக ஆக்க வேண்டும் என்றால், தந்தையை இழந்த அனாதை சிறுவர்கள் ஆங்காங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்களே, அந்த சிறுவர்களுடைய அனாதைகளுடைய தலையிலே உன்னுடைய கையை வை, உன்னுடைய உள்ளம் மென்மையாகும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை பல பிள்ளைகள் தன்னுடைய தந்தையுடைய கையை பிடித்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வருவதற்கு ஆசைப்படுகிறார்கள். எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தந்தையோ மரணித்து விட்டார். எத்தனையோ பிள்ளைகள் தந்தையோடு பாடசாலைக்கும் மதரசாவுக்கும் மஸ்ஜிதுக்கும் வருகிற போது இந்த 7 வயது எத்தீமான 10 வயது எத்தீமான பிள்ளை ஏங்கி தவித்து அவனுடைய கண்கள் இருந்து அந்த ஏழையினுடைய அந்த எத்தீமுடைய கண்ணில் இருந்து வடிகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு எத்தீமுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எத்தீம்களை நாம் கவனிக்க வேண்டும், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும்.
அவ்வாறாக நாங்கள் வாழ்விழந்து போதிய வருமானம் இல்லாமல் கஷ்டத்திலும் துன்பத்திலும் வாழுகிற அந்த விதவை பெண்களுக்கும் எத்தீமான பிள்ளைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கிற போது எங்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்குவான். ஏன்? எங்களால் அவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மரணித்து விட்டால் உங்களோடு இருக்கின்ற எல்லாமே துண்டிக்கப்பட்டுவிடும் 3 விடயங்களை தவிர. அதில் ஒன்று, மற்றவர்களுக்காக நீங்கள் கொடுத்த சதகா ஜாரியா, படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்த புத்தகங்கள், மாத கட்டணம் செலுத்த முடியாமல் இருக்கிற மாணவர்களுக்கு கொடுத்த மாத கட்டணம், மாத பீஸ், குர்ஆனை வாங்கி கொடுத்தீர்கள், புத்தகங்களை வாங்கி கொடுத்தீர்கள். இந்த பிள்ளைகள் படித்தார்கள், பயன்பெற்றார்கள். இவர்கள் சமூகத்திலே வாழ்ந்து சமூகத்துக்கு பயனுள்ள நல்ல பிள்ளைகளாக, நாட்டின் நல்ல பிரஜையாக வாழும் காலமெல்லாம் இந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்த நன்மை உங்களுக்கு கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வலதுன் சாலிஹ், தனக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. நாம் பெற்ற பிள்ளை மாத்திரமல்ல, ஊரான் பெற்ற பிள்ளையை நாங்கள் என்னுடைய பிள்ளை போல அவர்களுக்கு உதவிகள் செய்து வளர்ப்போமையாக இருந்தால், நாங்க பெற்ற பிள்ளைகள் எங்களுக்கு துஆ செய்த இல்லையோ, எங்களால பயன்பெற்ற யாரோ 4 பேர் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மக்கள் மனம் கவர வாழுகின்ற மனிதனுடைய ஜனாசாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில இருக்கிற போது சஹாபாக்கள் வந்து ஒரு ஜனாசா செய்தியை சொன்னார்கள். சில சஹாபாக்களை அழைத்து கொண்டு ஜனாசா வீட்டுக்கு சென்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஜனாசாவை பற்றி மக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசுகிறார்கள். எவ்வளவு ஒரு சாலிஹான மனிதர், சொல்லால் செயலால் நடத்தையினால் யாருக்குமே அநியாயம் செய்யாத ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்து விட்டோம் என்று ஊரே புகழ்ந்து பேசுகிறது. இந்த வார்த்தையை கேட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஜபத் லஹு, அவருக்கு வாஜிபாகிவிட்டது, கட்டாயமாகிவிட்டது என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். அவனுடைய பாவங்களை பற்றி, அவன் செய்த அநியாயத்தை பற்றி, அவன் செய்த அராஜகங்களை பற்றி மக்களெல்லாம் பேசி இப்போதுதான் எங்களுக்கு நிம்மதி என்று நிம்மதி அடைகிறார்கள். கெட்ட விதமாக பேசுகிறார்கள். அந்த செய்தியை கேட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜபத் லஹு, அவனுக்கு வாஜிபாகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தையிலே தெளிவில்லை. நல்லடக்கம் முடிந்ததற்கு பிறகு அருமை தோழர்களான சஹாபாக்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, நல்ல மனிதனுடைய ஜனாசாவுடைய செய்தியை கேட்டு நீங்கள் கடமையாகிவிட்டது என்று சொன்னீர்களே, அதனுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள். நீங்கள் எல்லாம் அந்த ஜனாசாவை புகழ்ந்து பேசுகிற போது அர்ஷுடைய ரஹ்மான் அந்த வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு சுவர்க்கத்தையே வாஜிபாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு ஜனாசா, கெட்ட மனிதன் மரணித்த போது அவனுடைய கருப்பு பக்கங்களை, அவன் ஒரு அநியாயக்காரன், சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் ஊருக்கும் ஃபசாதுகளை விளைவித்துக் கொண்டிருந்த ஒரு அநியாயக்காரன், ஒரு கெட்ட மனிதன் மரணித்த போது ஊரே நிம்மதி அடைகிறது. இவனுக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி, நரகத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் தான் உங்கள் மற்ற சகோதரனுக்கு சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள். நல்ல மனப்பதிவை மக்கள் உள்ளங்களிலே வைத்துவிட்டு மண்ணறைக்கு போங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறுதியாக என்னுடைய ஜனாசா 4 பேருடைய காதுக்கு போகிற நேரத்தில் என்னை பற்றி என்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார்கள் அழுவதை போல என்னுடைய சமூகம் என்னுடைய மரணத்தினால், என்னுடைய பிரிவினால் என் மக்கள் அழ வேண்டும். நல்ல மக்களை நாம் இழந்து விட்டோம். நல்ல ஒரு சாலிஹான மனிதரை இழந்து விட்டோம். எத்தனை பல மக்களுக்கு அவர் உதவி செய்த மனிதர், எவ்வளவு நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்று 4 பேர் எங்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற அளவுக்கு, ஊரே அழுகிற அளவுக்கு இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து செல்வோமையாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய கபரு வெளிச்சம் உள்ளதாக இருக்கும். எங்களுடைய சிராத் எங்களுக்கு மின்னல் உள்ளதாக இருக்கும். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தருகின்ற பட்டோல் எங்களுடைய வலது கையிலே கிடைக்கும். அந்த உன்னதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினுடைய வாரிஸ்களாக அல்லாஹ் எங்களை வாழ வைப்பான். இதுக்கு மாற்றமாக எங்களுடைய மௌத்துடைய செய்தியை கேட்டு யாரும் ஊரே சந்தோஷமடைய கூடாது.
அயல் வீட்டுக்காரர்கள் யாரும் நிம்மதி அடையக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உண்மையான ஈமான்தாரியாக நீங்கள் இருக்கிறீங்களா, அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளாக இருக்கிறீங்களா, ஃபலா யுதி ஜாரா, அடுத்த அண்டை அயல் வீட்டுக்காரனுக்கு உங்களோட சொல்லால் செயலால் நடத்தையினால் சத்தத்தினால் கூட அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அடுத்த வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் என்பது நமக்கே தெரியாது. எப்போது வேண்டுமானாலும் மலக்குல் மௌத் அவர்கள் எங்களிடத்திலே வரலாம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவோம். குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுவோம். யாரிடத்தில் பேசுகின்ற போது இதற்கு பிறகு நான் உன்னோடு பேசுவேனா இல்லையா என்ற எண்ணத்தோடு அவர்களோடு சிரித்து அன்பாக உள்ளத்தால் அவர்களோடு பேசுவோம். தூங்குறதுக்கு முன்னால எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு தூக்கத்துக்கு செல்லுவோம். ஏனென்றால் நாளாந்தம் நாங்கள் சந்திக்கின்ற அந்த தூக்கம்தான் இன்று நிரந்தர மரணமாக அநேகமான மக்களுக்கு மாறிவிட்டு கொண்டிருக்கிறது. தூக்கத்திலே மரணிக்கின்றவர்கள் அதிகமான விகிதாசாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லோரோடும் நல்லுறவை பேணிக் கொள்ளுவோம், அதிகமாக சலாம் சொல்லுவோம். எங்களுடைய உறவுகளை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து மரணிக்கிற போது, மற்றவருடைய மனங்கவர வாழுகிற போது நிச்சயமாக அவர்களுடைய துஆ பிரார்த்தனை எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் மறைந்து மண்ணறையில் வாழ்ந்தால் கூட எத்தனையோ பல மக்கள் எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் எங்களை பற்றியான நல்ல பசுமையான நல்ல நினைவுகளை மற்ற நண்பர்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், பகிர்ந்து கொள்ளுவார்கள். இந்த சாட்சியம் எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தருவதற்கு காரணமாக அமையும். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த உலக வாழ்க்கையை நம் அனைவருக்கும் ஆகிராத்துக்குரிய நல்ல பயனுள்ளதாக்கி தந்தருள்வானாக. எங்கள் பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாஃபர்கள் ஃபவுண்டர்ஸ்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக. இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலும் அபிவிருத்தியிலும் தங்களுடைய சொத்துக்களினால் செல்வங்களினால் யாரெல்லாம் கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுத்து இந்த பள்ளியிலே அபிவிருத்தி வேலையில ஈடுபட்டார்களோ அவர்கள் அனைவர்களுடைய சதகாக்களையுமே அல்லாஹ் நீ கபூல் செய்வாயாக. நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சாலிஹான நல்ல பரம்பரையை நல்ல மக்களை யா அல்லாஹ் நமக்கு சாட்டி தந்தல்வாயாக. எங்கள் தொழிலிலும் வாழ்க்கையிலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக. இவ்வளவு காலம் எப்படி நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தோமோ இதைவிட சந்தோஷமான எதிர்காலத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு உருவாக்கி தந்தல்வாயாக. நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழுகின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் உன்னுடைய மேலான உதவியையும் நிம்மதியையும் பாதுகாப்பையும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் முன்னே சுஜூது செய்யக்கூடிய உடல் சுகத்தை தந்தல்வாயாக. ரஹ்மத்தான அருள் நிறைந்த மழையை யா அல்லாஹ் பொழிவிக்க செய்து இந்த பூமியை யா அல்லாஹ் நீ குளிர்ச்சி அடைய செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فيا عباد الله اتقوا الله فإن التقوى تدخلكم في الجنة وتبعدكم عن النار. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا إن الدين عند الله الإسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم واستغفروا إنه هو الغفور الرحيم ورب حليم. الحمد لله حمدا كثيرا كما أمر
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه ما اتصلت به عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون واعلموا عباد الله أن الله تعالى قد أمركم أمرا عميما بدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما فقال جل جلاله عظيما إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه فأجيبوا إلى ما دعاكم الله إليه وصلوا وسلم على سيدنا محمد وآله الطهار وأصحاب الخيار وارض اللهم عن الخلفاء الراشدين ذوي الفخر والثني ساداتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم ورضوا عنه وعن الستة الباقين من العشرة المبشرين وعن التابعين واتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين وعن السبتين شهيدين الكريمين سيدي شباب أهل الجنة سيدنا الحسن والحسين رضي الله عنهما وعن الزهراء البطول فاطمة بنت الرسول ورضي الله عن الإمامين المطهرين عن العدناس عم نبيك حمزة والعباس رضي الله عنهما وأن أزواجه الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أغثنا اللهم أغثنا اللهم اسقنا غيثا مغيثا ولا تجعلنا من القانتين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين اللهم اصلح أحوال المسلمين في كل مكان اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجبار اذكركم واشكروا ويزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. حقا لا إله إلا الله محمد